மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் உள்ளிட்ட நாட்களுக்கு கிரகங்கள் என்ன எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது வாங்க. அதாவது செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார், ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கார். எதிரிகள் இருக்க மாட்டாங்க. கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது. குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7க்குடைய சுக்கிரன் குருவோடு இணைந்து 3ஆம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. பொருளாதார மேன்மை இருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். மற்றபடி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். எதையும் போராடி ஜெயிக்கத்தால தானாக நடக்கும். அற்புதமான காலகட்டங்கள் சொல்லலாம். 10ஆம் இடத்து அதிபதி 12இல் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் தீய பலனை தரமாட்டார். 11ஆம் இடத்தில் இருந்தால் எப்பேற்பட்ட பலனை, நல்ல பலனை வழங்குவாரோ அந்த பலனை தான் வழங்குவார். எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. 11இல் ராகு சூப்பர், அது குரு பார்வையில் வேறு இருக்கார். அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வாரம் மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், தொழில் உத்தியோகத்தில் மேன்மை இருக்கும், தொழில் வளர்ச்சி இருக்கும், உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குமா என்று சொன்னால், கேது அமர்ந்திருக்கிறார். கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய சூழல் இருக்குது. பிள்ளைகள் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி 5இல் கேது இருக்கிறதால எல்லாமே சந்தோஷமாக திருப்தியாக இருந்தாலும் மனதளவில் உங்களுக்கு சந்தோஷம் என்பது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். மற்றபடி அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. இந்த வாரம் சுமாரான ஒரு வாரமா இல்லை சூப்பரான ஒரு வாரமா என்று சொன்னால், சூப்பரான ஒரு வாரங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்ல நேரம் நடக்கிறது. இங்கே சட்டுப்புட்டு திருமணம் ஆகும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அற்புதமான